தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 11 28 முடிய வசனங்கள். மினா நாணய ஓமை. இந்த நாணய ஓமை கூறும் செய்தி என்னவென்றால், கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமையை கொடுத்திருக்கின்றார். அந்த திறமையை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் இந்த உவமை நமக்கு கூறும் செய்தி. நம்மிடம் கொடுக்கப்பட்ட திறமைகளை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி அதை சிறப்பாக செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமையை சரியான விதத்தில் பயன்படுத்தாமல் அதை நமக்குள் வைத்திருந்தாலோ, அதை தவறான வழிக்கு பயன்படுத்தினாலோ அது தவறு. இறைவன் நம்மை கண்டிப்பாக தண்டிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நற்செய்தியை வருவோம். இந்த நற்செய்தியில ஒரு அரசன் தன்னிடம் உள்ள 10 பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு தான் வரும் வரை இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என்று கொடுத்துவிட்டு செல்கின்றார். 10 பெற்றுக்கொண்ட அவன் முதல் பணியாளர் மீண்டும் 10 சேர்க்கின்றான். மீண்டும் இரண்டாவதானவன் 5 பெற்றுக்கொண்டவன் 5 சேர்க்கின்றான். மூன்றாவதானவன் சோம்பேறியாக இருந்து கொண்டு தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அவர் வந்த பிறகு இது குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து வந்து தருகிறேன் என்று கூறுகின்றார். இதை கண்ட அரசனுக்கு கடும் கோபம். இதை நீ வட்டி கடையில் கொடுத்திருந்தாலாவது நான் வந்து வட்டியோடு பெற்றிருப்பேனே, பணத்தை வீணாக்கி விட்டாயே என்று கூறி அவனை கடுமையாக தண்டிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது போலதான் நம்முடைய வாழ்வும் இருக்கக்கூடாது. இறைவன் நம் அனைவருக்குமே சில திறமைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த திறமையை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி இறை சித்தம் வளரவும், நற்செய்தி சிறக்கவும், ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பெறவும் அதை நாம் பயன்படுத்துவோம். பிறருடைய வாழ்வுக்கு வழியாக இருக்க உதவி செய்வோம். பிறருடைய வாழ்வுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நம்முடைய திறமையும் தகுதியும் நம்முடைய கடமையும். அன்புமிக்க தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். அவர் இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர், என்றும் நம்மோடு இருக்கின்றவர். இந்த புதிய நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற நாம் தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நீர் மன்னித்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தவும், உம்முடைய வளர்ச்சிக்காகவும், உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்காகவும், பிறருடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் உதவும். எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்து காத்தருளும். ஆண்டவரே, யாரெல்லாம் நாங்கள் தவறான வழி பயன்படுத்தி இருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திறமைகளை, தகுதியை, எங்களுடைய நேரத்தை நாங்கள் பிறருக்கு செய்யாமல் இருந்திருந்தால் அதற்காகவும் மன்னிப்பை கேட்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த புதிய நாளிலே எங்களை நீர் கரம் பிடித்து வழி நடத்தியறலும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.